அவரை பார்க்கும்பொழுது அந்த வலி தெரிஞ்சுதுங்களாம்மா? கண்டிப்பா. நிஜமா அந்த மனுஷன் வந்து தன் வீட்ல ஒரு இழப்பு மாரி அது உணர்ந்தாரா? அதாங்க நான் எந்த அளவுக்கு உடஞ்சு நிற்கிறேனோ, அதே அளவுக்கு அவரும் உடஞ்சு நிற்கிறாரு. எங்களுக்கு ஏன்டா அவர போய் பார்த்தோங்கிற ஃபீலிங் ஆயிடுச்சு. ஏன்னா, மேலும் அவங்கள சங்கடப்படுத்துற மாரியா ஏன்டா ஏன்டா வந்தோன்னு இருக்கு. அவருக்கு கால்ல அவரு எப்படி சொல்லட்டும், இந்த பிரச்சனைக்கு அவரா யாருன்னுலாம் நமக்கு தெரியாது. கூட்ட நெரிசல் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். நான் வந்து அவங்களையுமே நாங்க சொல்ல விரும்பல. கூட்ட நெரிசல்ல பையன் போயிட்டான். இந்த மாரி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து எப்படி சொல்லட்டுங்க, அவரு அவ்வளோ பெரிய ஆளு. நம்ம யாரா தான் இருக்கட்டும். வேற ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தாலுமே நமக்கு காலுக்கிட்ட வரப்போ நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமா போயிடுச்சு. நம்ம என்ன சொல்லட்டும், எங்களுக்கு ரொம்ப சங்கடம். எங்கள விடவும் இல்ல. இப்படி இப்படி நம்ம சேர்ல உட்காந்துருக்கோம். அவர் இப்படி உட்காந்து நம்ம கையையும் புடிச்சுக்கிட்டு இப்படி உட்கார்றப்போ, எங்களால அத எந்திரிக்கவும் முடியல. ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அதுதான். ம். எல்லா தேவைகளும் எல்லா விஷயங்கள்னாலும் உடனே அழைங்க நான் பார்த்துக்கிறேன். எந்த வேலை எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்கன்னு இருக்காங்க. அந்த நம்பிக்கை இருக்குங்க. விஜய் வந்து வருவாரு அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நீங்க கேட்பீங்களோ, அது உங்களுக்கு பிரியமா இருந்தாலுமே நம்ம கூட கேட்கணும். விஜய் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. செய்வார். இதுவரைக்கும் அவங்க சொன்னதே இந்த 2 விஷயம் செஞ்சிருந்த மாசம் ரூ. 5000 பணம் போடுறேன்னாங்க. அது 1 ஹவர்லயே ஏறிடுச்சு. இன்சூரன்ஸு சொன்னாங்க. சொன்ன மாரியே முதல்ல மெசேஜ் வந்துருச்சு. இன்னைக்கு அதுக்கான இதுவும் குடுத்துருக்காங்க. நம்ம போய் கேட்குறோமா என்னன்னு தெரியல. கேட்டா செய்வாங்கன்னு செய்வாங்க. சரிம்மா, நீங்களும் ஸ்ட்ராங்கா இருங்கம்மா. ரொம்ப நன்றி.